நவராத்திரி பண்டிகை இந்து மதத்தில் ஆழமான ஆன்மீக மற்றும் புராண முக்கியத்துவம் கொண்டது. இது துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களின் வெவ்வேறு வடிவங்களை வணங்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9 நாட்கள் கொண்ட பண்டிகையாகும். நவராத்திரியின் மையக்கதை மகிஷாசுரன் என்ற அரக்கனை தேவி துர்க்கை அழித்த கதையாகும். இது தேவி மகாத்மியம் என்ற புனித நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. மகிஷாசுரன் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன். அவன் எருமையின் உருவத்தையும் மனித உருவத்தையும் மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றவன். பிரம்மாவிடம் வரம் பெற்று அவனை எந்த ஆணோ தேவரோ அசுரனோ கொல்ல முடியாதவாறு ஆனான். மகிஷாசுரன் தேவர்களை தோற்கடித்து மூவுலகையும் ஆட்சி செய்யத் தொடங்கினான். தேவர்கள் தங்கள் சக்திகளை இழந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரிடம் உதவி கோரினர். தேவர்களின் கோரிக்கையால் மும்மூர்த்திகளின் சக்திகள் ஒன்றிணைந்து துர்க்கை என்ற பெண் தெய்வத்தை உருவாக்கினர். ஒவ்வொரு தெய்வமும் தனது சக்தியையும் ஆயுதங்களையும் துர்க்கைக்கு அளித்தனர். உதாரணமாக, சிவன் திரிசூலத்தையும் விஷ்ணு சக்கரத்தையும், இந்திரன் மின்னலை வழங்கினர். அவர் சிங்கத்தின் மீது அமர்ந்து பல கைகளுடன் உருவாக்கப்பட்டார். துர்க்கை மகிஷாசுரனுடன் 9 நாட்கள் மற்றும் இரவுகள் தொடர்ந்து போரிட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் வெவ்வேறு வடிவங்களில் தோன்றி மகிஷாசுரனின் படைகளை அழித்தார். 10ஆம் நாளான விஜயதசமியில் துர்க்கை மகிஷாசுரனை வென்று கொன்றார். இது நன்மை தீமையை வெல்வதை குறிக்கிறது. இந்த கதை மனிதனின் உள்ளிருக்கும் தீய குணங்களை, அகந்தை, ஆசை, கோபம் அழித்து ஆன்மீக உயர்வை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நவராத்திரியின் மற்றொரு முக்கியமான புராண கதை இராமாயணத்தில் வரும் ராமர் ராவணன் போருடன் தொடர்புடையது. ராவணன் இலங்கையின் அரசனும் சக்தி வாய்ந்த அரக்கனும் ஆவான். அவன் சீதையை கடத்திச் சென்றதால் ராமர் அவனை எதிர்க்க முடிவு செய்தார். ராமர் ராவணனை வெல்ல துர்க்கை தேவியை 9 நாட்கள் வணங்கி சண்டி ஹோமம் செய்தார். இதற்காக அவர் 108 நீலோத்பல மலர்களை நீலத்தாமரை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு மலர் குறைவாக இருந்தபோது ராமர் தனது கண்ணை பறிக்க முயன்றார். இதனால் மகிழ்ந்த துர்க்கை ராமருக்கு வெற்றியை வழங்கினார். 10ஆம் நாளில் ராமர் ராவணனை வென்று சீதையை மீட்டார். இது விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த கதை தர்மத்தின் நீதி வெற்றியையும் அநீதி மற்றும் அகந்தையின் அழிவையும் குறிக்கிறது. நவராத்திரி 9 நாட்கள் 3 முக்கிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. துர்க்கை முதல் 3 நாட்கள் மகிஷாசுரனை அழித்த கதை. துர்க்கை பல வடிவங்களில் தோன்றி தீமையை எதிர்க்கிறார். அவரது வடிவங்களில் சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திரகாண்டா ஆகியவை அடங்கும். துர்க்கை உள்மனதில் உள்ள அறியாமை மற்றும் தீய எண்ணங்களை அழிக்க உதவுகிறார். லட்சுமி 4 முதல் 6 நாட்கள் லட்சுமி செல்வத்தின் தெய்வம். சமுத்திர மந்தனத்தின் போது அவர் கடல் பாறையிலிருந்து தோன்றி விஷ்ணுவை மணந்தார். அவர் செல்வம், செழிப்பு மற்றும் மன நிறைவை வழங்குகிறார். இந்த நாட்களில் மனிதர்கள் உள்ளத்தில் நல்ல குணங்களையும் செழிப்பையும் பெற வேண்டி வணங்குகின்றனர். சரஸ்வதி கடைசி 3 நாட்கள். சரஸ்வதி ஞானம், கல்வி, கலை மற்றும் இசையின் தெய்வம். பிரம்மாவின் சக்தியாக அவர் அறிவை வழங்குகிறார். ஒரு கதையில் சரஸ்வதி தேவர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களை வழிநடத்தினார். இந்த நாட்களில் மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் தங்கள் கல்வி மற்றும் திறமைகளில் முன்னேற்றம் அடைய சரஸ்வதியை வணங்குகின்றனர். இந்த கதைகள் அனைத்தும் நன்மை தீமை மீதான வெற்றியை வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு தெய்வமும் மனிதனின் உள்ளத்தில் உள்ள பல்வேறு குணங்களை பிரதிபலிக்கிறது. உதாரணமாக, துர்க்கை தைரியத்தையும், லட்சுமி செழிப்பையும், சரஸ்வதி ஞானத்தையும் குறிக்கிறார். வெவ்வேறு பகுதிகளில் இந்த கதைகள் வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகின்றன. உதாரணமாக, வங்காளத்தில் துர்கா பூஜை மகிஷாசுரனின் கதையை மையப்படுத்தி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கொலு மற்றும் ஆயுத பூஜை முக்கியத்துவம் பெறுகிறது. நவராத்திரியின் கதைகள் ஆன்மீக, புராண மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டவை. இவை மனிதர்களுக்கு தைரியம், செழிப்பு மற்றும் ஞானத்தை வளர்க்க உதவுகின்றன.
ஒவ்வொரு கதையும் ஒரு ஆழமான செய்தியை உள்ளடக்கியுள்ளது. இது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவுகிறது.